கலையரசன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. வெளியில இருக்க ரிவ்யூ பண்ற நாயங்களும் இவங்களும் வந்து நேத்துக்கு துஷாரும் அரோராவும் லவ் பண்ணதான் நினைச்சிருப்பாங்க. அவரே வந்து நேத்து சொன்னாரு, துஷாரும் அரோராவும் இப்ப வந்து எல்லாம் ஒன்னாதான் அப்படின்றாரு பார்வதி கிட்ட. ஏன் சொல்றீங்க நீங்க? அப்ப நீங்களும் நாயா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுதுல்ல. திவாகர் பாவமா பாக்குறாங்க நிறைய மக்கள். கீழே கமெண்ட்ல போடுறவங்க பாவம் போறாங்க. ஏன்டா இந்த மாதிரி அட்டாக் பண்றீங்க ஒரு மனுஷனை? ஒருத்த மனுஷனா நிக்கிறாரு, நீங்க எல்லாம் கூட்டமா வந்து அட்டாக் பண்றீங்க. அந்த மாதிரிலாம் சிங்கம் களை இறங்கிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் திவாகரை வந்து போடுறாங்கன்னா அதுக்கு இவங்க குடுக்குற ரியாக்ஷன் தான் அந்த மாதிரிலாம் நடக்குதே. அந்த பொண்ணுங்களெல்லாம் அன்னைக்கு வந்து சண்டை போட்டு பேசினாங்க இல்லையா? அப்ப அங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம இன்னைக்கு வந்து ஒரு பிளான் அவங்க பண்றாங்க. வீட்டுக்கு வந்து கிளீனிங்க்கு யார் வர்றதுன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. கார்டன் ஏரியால உட்காந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு ஜெயிலு உள்ள இருந்து வெளியில பேசுதுன்னும் போது என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் சார் அப்படின்னு தான் நானுமே சொல்லியிருப்பாங்க இருந்திருந்தேன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து துஷாருடைய ஆட்டம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். துஷார் வந்து நேத்தே வந்து இந்த 2 பிரச்சனை நடந்தது. ஒண்ணு கம்ருதீன் அண்ட் சபரி. 2வது வந்து நந்தினியோட இஷ்யூ. நந்தினி வித் பார்வதி. இவங்க பார்வதிய வந்து கண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும். அந்த இடத்துல அவங்க கேட்கலன்னும் போது ஒரு ஒரு செட் ஆஃப் டைமிங் வரைக்கும் அமைதியா இருந்தாரு. அதுக்கு மேல அவரால இருக்க முடியல. எனக்கு பார்வதிய பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு அப்படின்றாரு. அவங்க கிட்ட போயிட்டு உங்களால இருக்க முடியாதா அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் உண்மையான துஷார பார். துஷாருக்கும் கோவம் வரும்ல அப்படிங்கிற மாரிலாம் தோணுச்சு. சோ அந்த இடத்துல துஷாருடைய ரியாக்ஷன் வந்து கரெக்ட்டா இருந்தது. ஒரு தலைவர் இப்படிதான் இருக்கணும். இல்லனா நீ சின்ன பையன் உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நீ சின்ன பையனாவே இருந்துட்டு போ அப்படின்றுவாங்க. பார்வதிக்கு ஒண்ணு தேவைன்னா தேவை. தேவை இல்லன்னா தேவை இல்ல. தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே குதிக்கிறாங்க பார்வதி. வாவ் சூப்பர் செம்ம சூப்பர் ஊ அப்படின்றாங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஸோ பிக் பாஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சதே ப்ரோமோ தான். விஜய் சேதுபதி சும்மா பின்றாரே, அடுத்தடுத்து ரிவீட் கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது ஆதிரையெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். அவங்க பண்ணது கொஞ்சம் ரொம்ப ஓவர் தான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 நாளா அவங்க நடவடிக்கை கொஞ்சம் என்ன இவங்க கொஞ்சம் ஓவரா போறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அது நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் அந்த எஃப்ஜே கூட சுத்துறதா இருக்கட்டும். பொதுவா ஒருத்தர் போயிட்டு லக்ஸுரி ஹவுஸ்ல இருந்து அவங்க கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுறாங்க அவங்க. என்ன நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க இப்போ? அப்படியா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் இது கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு ஆட்டிட்யூட் அவங்களுக்கு இருக்கு. அது சாஃப்ட்டா சொல்ல வந்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் அவங்களுக்கு புடிச்சவங்க சொன்னா அத ஏத்துக்கிறாங்க அவங்க. ஓகே நான் செய்றேன் அப்படிங்கிற மாரி. கம்ருதீன் கிட்ட சண்டை போடுறது, அவருடைய குணம் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆவறதுனால அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, ஆ இது வந்து அவங்க தாண்டி அப்படியே அந்த ஆட்டிட்யூட்லயே போயிட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இந்த கேம பொறுத்தவரைக்கும், அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கா இருக்கும். ஆ என்ன இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா நான் நாமினேட் பண்ணும்போதெல்லாம் அவங்கள சூப்பர் அப்படின்னு சொன்னேன். ஆ செம்மையா அப்படியே சேனல்ல எதிர்த்து அப்படி பேசியிருக்காங்கப்பான்னு. கேப்டன்சில கூட அவங்களால அவங்களுடைய தோல்விய ஏத்துக்க முடியல. அவங்க வந்து என்ன அ அப்படி அப்படி சொல்ல வராங்கன்னா, ஆ இல்ல ஏதோ ஒரு இது இருக்கு. அவங்க ஏதோ ஏன் இப்போ மாஸ்க்னா எனக்கு இந்த மாஸ்க் குடுத்துருக்காங்க. அவனுக்கு ஏன் அப்படி நடக்குது? அப்ப அவன் வந்து தலைவர் ஆயிட்டான். தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் ஃபுல்லா மாஸ்க் போடணும் அப்படின்னு கேட்கறாங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்கும், பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அத தான் நம்ப செய்யணும். நம்ப ரூல்ஸ் நம்ப இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தா பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அண்ட் ஒன் மோர் வந்து இந்த எஃப்ஜே எஃப்ஜேவ வந்து நான் ஒண்ணு கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஏன் எஃப்ஜே நீங்க வந்து இந்த வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. டியூடோட வீட்டுக்கு வரலல்ல. ஏன் நீங்க வந்து பிக் பாஸ டியூடுன்னு எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு ஒரு ஷோக்கு பிக் பாஸ்ன்னு பேர் வச்சு, பிக் பாஸ்ன்னு ஒருத்தர நியமிச்சு, அவர வாய்ஸ் குடுக்க வச்சு, எதுக்கு உங்களுக்குலாம் வந்து இந்த மாரி டாஸ்க்லாம் குடுத்துட்டு இருக்காங்க? கடந்த 9 சீசன்ஸ்ல வந்து இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஆ 9 சீசன்ஸா எல்லாருமே குருநாதாலருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே அவங்கலாம் குருவா நெனைக்கிறாங்க, பேசுறாங்க. சில பேர் தலன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அந்த மாரி இன்ச் பை இன்ச்சா போயிட்டு இருந்தது. பட் இப்ப என்ன அப்டின்னா, இது ரொம்ப ஒரு மாதிரி பிக் பாஸ்க்கான ஒரு மரியாதையோ, அந்த இடத்துல வந்து எஃப்ஜே கிட்ட இருந்து என்னால பார்க்க முடியவே இல்ல. டியூடுன்றது அ எனக்கு அது ஏதோ ஒரு வகையில அது வந்து அவமரியாதை மாரி தோணுது எனக்கு. பிக் பாஸ்னா பிக் பாஸ் தான். குருநாதான்னு கூப்பிடுறீங்களா? தலைவரேன்னு கூப்பிடுறீங்களா? அந்த மாரிலாம் நீங்க கூப்பிட்டுக்கலாம். இந்த டியூட் இதெல்லாம் வந்து ஷோவோட தரத்தையும், உங்களுடைய தரத்தையும் குறைக்கிற மாரி இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். பிக் பாஸ்னா பிக் பாஸ் தான். அந்த குரலுக்கான மரியாதையும், அந்த குரலுக்கான கம்பீரத்தையும் நீங்க எக்காரணத்த கொண்டும் குறைக்கவே கூடாது. அது வந்து ஏத்துக்கவே முடியாது. ஸோ அது எஃப்ஜே சைடு வந்து ஒரு மிகப்பெரிய தப்பா நான் பார்க்குறேன். அண்ட் ஆதிரை. ஆதிரை வந்து எஃப்ஜே கூட இருக்கிறதுனால, அத தாண்டி
நெறைய விஷயங்கள் எஃப்ஜே பண்றத தாண்டி அவங்களுக்கு மத்தவங்க பண்றதெல்லாம் தப்பு தெரியுது. எஃப்ஜே பண்றதெல்லாம் தப்பாவே தெரியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஆட்டிட்யூட்காகவே விஜய் வந்து இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ரோஸ் குடுப்பாருன்ற மாரி தான் தோணுது. ப்ரமோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அ எல்லாரும் வந்து எழுந்து நின்னு அவங்கவங்க பேர சொல்லும்போது, இவங்க மட்டும் உட்கார்ந்து சொல்ற ஆட்டிட்யூட். அப்புறம் வந்து அவங்க அத வந்து அவங்க இஷ்டம்னு சொல்றது. அது அவங்க இஷ்டம் தாங்க. ஆனா இது பிக் பாஸ் வீடு. பிக் பாஸ்க்கு, ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும். அதனால ஆதிரை வந்து ரோஸ்ட் பண்ணதுல என்ன பொறுத்தவரைக்கும் தப்பா எனக்கு தோணல. அண்ட் அவர் கேட்கும்போதே அவங்க ஆட்டிட்யூட் பாருங்களேன். ஆ அவர் வந்து கேட்கும்போது, "சார் அது அவங்க இஷ்டம்." அப்படின்னும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க இஷ்டம்னா வாட்? ஹோஸ்ட் கேட்கிறாருன்னா, நீங்க செஞ்சு தான் ஆகணும். ஹோஸ்ட் கேட்கிறாருன்னா, நீங்க எழுந்து நின்னு பேசி தான் ஆகணும். அது மாரி பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. அது அவங்க இஷ்டம்னு சொல்றதெல்லாம், அதுக்காக நீங்க வரல. ஸோ அது வந்து நல்லா சூப்பரா வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அடிச்சா மாரி கேட்டாரு அது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம எபிசோட் பார்த்தா அது இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியும். அதே மாரி தான் பாத்தீங்களா, இந்த கம்ருதீனும் வந்துட்டு கம்ருதீன் நீங்க போதும் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு ஒரேடியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவருக்கு பயங்கர கோவம் விஜய் சேதுபதிக்கு. அவர் பார்க்கும்போதே அந்த ப்ரோமோல தெரிஞ்சுச்சு. பயங்கர வெறுப்புல தான் இருந்தாரு. ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பயங்கரமா நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வந்து கம்ருதீன விட்டு விளாசிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அத நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அத பத்தி கொஞ்சம். கம்ருதீன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. அவருடைய கெட்ட குணம் என்ன அப்டின்னா, ஆ கெட்ட குணத்தையே ஒரு 4 வகைப்படுத்தலாம் நம்ப. 1 அவர் வந்து புரிஞ்சுக்காம பாதியிலேயே எழுந்து போறது. பாதியிலேயே வந்து புரிஞ்சுக்காம பேசுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் முதல். 2வது விஷயம் வந்து முழுசா ஒருத்தர நம்பி அப்படியே ஒப்பிச்சிடுறாரு. நம்ப விஜே பார்வதிய நம்பி எல்லார் பத்தியும் அவங்கலாம் இந்த மாரி தான். இவங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர். இவங்க வந்து இப்படி அப்படின்ட்டு ஒப்பிச்சாருன்னு சொன்னேன் தெரியுமா? அதெல்லாம். அந்த மாரி பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவரைக்கும் நல்லவங்களா இருந்தாலும், கெட்டவங்களா இருந்தாலும் அந்த மாரி வந்து பேசவே கூடாது. அது உங்க கேம்க்கு ஒரு பெரிய மைனஸ். அது தெரியாம கம்ருதீன் பண்ணிட்டு இருக்காரு. 3வது வந்து மரியாதை குறைவா பேசுறது. மரியாதை குறைவா ஏன் இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயும் யாருமே பேசுனதே இல்லையா? அப்படின்னு கேட்பீங்க. பேசியிருக்காங்க தான். ஆனா அதுக்கான ரோஸ்ட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ரோஸ்ட் பண்றாரு. ஸோ சாட்டர்டே எபிசோட்ல நீங்க அத பார்ப்பீங்க கண்டிப்பா. பயங்கர ரோஸ்ட்டு. இன்னொன்னு ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம் கம்ருதீன் கிட்ட அப்டின்னா, இப்படி போய், அப்படி போய், எங்கெங்கேயோ போய் வந்து இங்க நிக்கிறாரு. டைரக்ட்டா இப்படி சொல்லுங்களேன். ஆமாங்க. எனக்கு அவர புடிக்கல. அதனால தான். அவரு அன்னைக்கு இப்படி பண்ணாருல்ல, அதனால இப்படி நடந்துச்சுல்ல, அதுக்கு தானே நான் ரியாக்ட் பண்ணேன். அவரு பேசினதுக்கு தானே நான் ஆப்போசிட்ல பேசினேன். அப்படி சுத்தி வராதீங்க. அவரு என்ன திட்டினாரு, பதிலுக்கு நான் திட்டினேன். அப்படி சொல்லிட்டு போங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறது. ஸோ அத சுத்தி வர்றது வந்து விஜேஸ்க்கு வந்து எப்பயுமே பிடிக்காது விஜய் அண்ணாக்கு. ஸோ அதனால அவரு வந்து டக்குனு வந்து ஆ எங்க கேட்டா வந்து டைரக்ட்டா சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு கமருதீன. கமருதீன் விடுற வார்த்தைகள் வந்து தப்பா இருக்குன்னு தான் நானும் நெனைக்கிறேன். ஏன்னா நேத்து நைட்டு திவாகர் வந்து நான் சொன்னேன் இல்லையா? நந்தினி இஷ்யூல திவாகர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு கார்டன்ல. நந்தினி இந்த சைட்ல நந்தினி, பக்கத்துல பார்வதி, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி திவாகர் உட்கார்ந்திருக்காரு. இவர் லிவிங் ஏரியாலருந்து வெளியில வந்து கார்டன் வந்து இங்க வந்து நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க திவாகர் உட்கார்ந்திருக்கிறத. அப்ப அந்த இடத்துல வந்து அ வான்னு இவர் நெறைய வாட்டி டீசென்ட்டா தான் கூப்ட்டாரு திவாகர. ஆனா அவர் வரல. அப்புறம் வந்து "யோவ் வாயா" அப்படின்னு இழுக்கும்போது, அவரு என்ன பண்ணுவாரு? "இந்தா பச்சம்மா போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கைய இப்படி உதறி விட்டு, "நீ நீ எப்படி தெரியுமா? நீ வந்து அ எனக்கு தெரியும். சபரிக்கும் உனக்கும் சண்டை வரும்போதே எனக்கு தெரியும். சபரி தான் ஜெயிப்பான். டைட்டில் அடிப்பான்." அவரு அந்த சாக்குல வந்து டப்புன்னு வந்து இப்டி இப்டி போட்டு விட்டு போயிறது. அவரு எப்டின்னா, அவருக்கு பிடிக்காதவங்கள பயங்கரமா தாழ்த்தி பேசுவாரு. அவருக்கு புடிச்சவங்கள அப்படியே அப்ல வச்சு பேசுவாரு. இப்ப நாளைக்கு அவருக்கும் சபரிக்கும் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப் அவ்வளதான் சபரி. அப்படியே நம்ம ஸ்லிப்பருக்கும் கீழ போயிடுவாரு. அந்த அளவுக்கு பேசுவாரு திவாகர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதனாலேயே வந்து இப்போ கமருதீன் பேசுற வார்த்தைகளால திவாகர பாவமா பார்க்குறாங்க நெறைய மக்கள். கீழ கமெண்ட்ல போடுறவங்க பாவப்படுறாங்க. ஏன்டா இந்த மாரி அட்டாக் பண்றீங்க ஒரு மனுஷன? ஒருத்த மனுஷனா நிக்கிறாரு. நீங்கலாம் கூட்டமா வந்து அட்டாக் பண்றீங்க. அந்த மாரிலாம் சிங்கம் களம் இறங்கிடுச்சு. அந்த மாரிலாம் திவாகர வந்து போடுறாங்கன்னா, அதுக்கு இவங்க குடுக்குற ரியாக்ஷன் தான் அந்த மாரிலாம் நடக்குதே. அங்கருந்து ரியாக்ட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் குடுக்குறீங்க. அது அது தப்பா இருக்குன்னு சொல்றேன் கமருதீன் கிட்ட வந்து. ஆ அது என்ன சொல்றது நம்ப அ அவர் விடுற வார்த்தைகள் தான் தப்பு. ஆ அவர் பேசுற வார்த்தைகள் வந்து அது நீங்க கோவப்படுங்க. அவர் பண்றதுக்கு கண்டிப்பா கோவப்படணும். ஏன்னா, பயங்கர ட்ரிகர் பண்றாரு திவாகர்.
ஆனா அந்த இடத்துல இவரு கமருதீன் விடுற வார்த்தை வந்து, "இந்த ஆளெல்லாம் யார் தான் எடுத்தாங்களோ தெரியல. இந்த மாரி மென்டல் எல்லாம் யார் எடுத்தாங்களோ தெரியல. போடா லூசு மென்டல்" அப்படின்னும்போது, அது என்ன ஆகுதுன்னா, கமருதீன் மேல தான் தப்பு. திவாகர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாரி அப்படியே இப்படி போயிடுது. ஸோ அந்த இடத்துல கமருதீன் வந்து பெரிய அ ஒரு கெட்டவர் மாரி அப்படி காட்சியளிக்கிறார். அவர் பண்றது தப்பு தான். அவர் விடுற வார்த்தை தப்பு தான். ஆனா திவாகர் அளவுக்கு இல்லன்றது என்னுடைய கருத்து. திவாகர் வந்து ட்ரிகர் பண்றாரு. அதுக்கு ரியாக்ட் ஆகுறாரு வந்து கம்ருதீன். ஆனா கம்ருதீன் மேல தப்பு இருக்கு. அவருக்கு இந்த ரோஸ்ட் தேவைதான். இப்ப ரோஸ்ட் பண்ணா தான் வரக்கூடிய ஃபியூச்சர் இந்த பிக் பாஸ் உடைய நாட்கள்ல வந்து அவருடைய வார்த்தைகள கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவருடைய ஃபோக்கஸ விளையாட்டுல காட்டுவாரு. யார்கிட்ட என்னென்ன வார்த்தைய பார்த்து பேசணுன்றத பேசுவாரு. மெயினா ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்துக்கு பேசுவாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்றேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கம்ருதீனுக்கு இந்த ரோஸ்ட் வேணும். அப்பதான் ஃபியூச்சர்ல வந்து அவர் வந்து வெளியில போனாலும் சரி, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவர திருத்திக்கிட்டு, அடுத்த முயற்சியில இறங்கி அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு அடுத்தடுத்த டாஸ்க்ல வின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவிக்ஷன்ல வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பிரவீன் காந்தி சார் தான் வந்து கண்டிப்பா எவிக்ட் ஆக போறாருன்னு. அது ஒரு 95% உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. பிரவீன் காந்தி தான் அப்படின்னு எப்படி முன்னக்கூட்டியே வந்து ஒரு ஃப்ரைடேவே நீங்க கணிச்சு சொல்லிட்டீங்க? ஏன் அப்படின்னா, பிரவீன் காந்தி சார் வந்து அந்த வீட்ல ரொம்ப ஏஜ்டா இருக்காரு. 1. 2வது வந்து சொல்ற கருத்த கேட்க இன்னைக்கு மார்னிங் கூட அந்த வியானா பொண்ணு உள்ள இருந்து ஒரு விஷயத்த சொல்லுது. அவரால கேட்கவே முடியல அத. அவர் வந்து அந்த பொண்ணு பேசணுமே பேசாத, பேசாத, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுற மாரி பேசுறாரு. அது பேச வேண்டியது தான். ஆனா, அந்த பொண்ணுங்களலாம் அன்னைக்கு வந்து சண்டை போட்டு பேசினாங்க இல்லையா? அப்ப அங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம, இன்னைக்கு வந்து அ ஒரு பிளான் அவங்க பண்றாங்க. வீட்டுக்கு வந்து கிளீனிங்க்கு யார் வர்றதுன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. கார்டன் ஏரியால உட்காந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு ஜெயில் உள்ள இருந்து வெளியில பேசுதுன்னும்போது, என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காது குடுத்து கேளுங்களேன் சார் அப்படின்னு தான் நானுமே சொல்லியிருப்பேன் அங்க இருந்திருந்தேன்னா. அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவரால. காது குடுத்து கேளுங்கன்னு சொல்றவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பேசுறவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மைண்ட் செட்ல இருந்தாருன்னா, அது வந்து வேலைக்கு ஆகாது. அடுத்த வாரத்துலருந்து டாஸ்க் தொடங்க ஆரம்பிச்சுரும். இந்த வாரம் மட்டும் தான் ஃப்ரீ. ஸோ அடுத்த வாரத்துலருந்து டாஸ்க் தொடங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அப்போ நம்ம வந்து பிசிக்கலா, மென்டலா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். இவர்கிட்ட ஆர்க்யூ பண்றதுலயே நம்ம எனர்ஜி போயிடும். அது 1. 2வது வந்து எப்பயுமே எல்லா சீசன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்ட் ஏஜ் கண்டஸ்டன்ட்ட எடுப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க கன்டென்ட் தருவாங்கன்னா, அவங்கள வச்சு ஒரு 70 நாள் ஓட்டுவாங்க. இவங்க கன்டென்ட் தரல அப்டின்னா, அவங்கள முதல் வாரமே தூக்குவாங்க. அந்த மாரி நெறைய பேர் தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த சீசன்ல அந்த மாரி பார்க்கும்போது பிரவீன் காந்தி சார் வந்து ஓகே. இருக்கிறதுல அதாவது நாமினேஷன் லிஸ்ட்ல விளையாடுற ஆட்கள்ல இருக்கிற பார்க்கும்போது, விளையாடாம பேசுறவர் முக்கியமா? இல்ல விளையாடுறவங்க சண்டை போடுறவங்க முக்கியமான்னு பார்த்தா, விளையாடாம பேசிட்டு மட்டும் இருக்கிறவங்க நம்மளுக்கு முக்கியம் இல்ல. ஸோ, அதனால வந்து நாமினேஷன்ல இப்ப யார் இருக்காங்க? திவாகர் இருக்காரு. அப்புறம் ஆதிரே இருக்காங்க. கலையரசன் இருக்காரு. பிரவீன் ராஜ் இருக்காரு. அப்புறம் வியானா இருக்காங்க. அப்புறம் வந்து இவரு பிரவீன் காந்தி சார் இருக்காரு. அப்சரா இருக்காங்க. ஸோ, அப்சரா கூட ஓரளவுக்கு இந்த அங்கங்க போய் பேசுறாங்க. கொஞ்சம் தான் வெளியில தெரிய வராங்க. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் போக, போக அவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு அவங்க சின்ன வயசு ஏஜ் பொண்ணு தான். ஸோ, அதனால அவங்க வந்து அடுத்தடுத்த வாரம் வந்து விளையாட்டுல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். பட் பிரவீன் காந்தி சார பார்த்தா, அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து குடுத்தோம் அப்டின்னா வந்து, அது வந்து என்ன சொல்றது? இன்னொருத்தரோட வாய்ப்பு கண்டிப்பா போயிடும். இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல பார்க்கும்போது. ஸோ லீஸ்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் அனுப்பிட்டது பெட்டர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 99% அவர் தான். ஸோ அனுப்பிட்டாங்கன்னா நல்லாருக்கும். ஆனா, இதுல ஒரு ட்விஸ்ட்டும் வைப்பாங்க. சப்போஸ் நீங்க நேத்து சொன்ன மாரி நந்தினி போனதுனால இவர அனுப்பலன்னா, அப்படிங்கிற மாரி யோசிக்க தோணுது. இருந்தாலும் மீம்ஸ்ல எல்லாத்துலயுமே போடுறத வச்சு பார்க்கும்போது வந்து, பிரவீன் காந்தி சார் வந்து எலிமினேட்டட் அப்படிங்கிறத வந்து ஆ அடிச்சா ஆணி அடிச்ச மாரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 99.99 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து எவிக்ட் கன்ஃபார்ம் தான். நீங்க சொன்ன மாதிரியே வீட்டு தல டாஸ்க்ல வந்து துஷார் வின் பண்ணிட்டாரு. துவச்சு வெளுத்து கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க நீங்க ஸ்டார்ட்டிங்ல அட்மையர் பண்ண மாதிரியே வந்து பக்கா குடும்ப தலைவன் இவர்தான் அப்படிங்கிற மாதிரி துஷார் தான் வந்திருக்காரு. சோ அவரோட அடுத்த வாரம் வந்து ஃபுல்லா தலைமையில நடக்க போகுது. தலைமையில தான் நடக்க போகுது. சோ அவர் எப்படிலாம் வந்துட்டு கட்டமைச்சு கரெக்ட்டா வந்து வீட்ட பாதுகாத்து கொண்டு போவார்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? துஷார் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அது. ஏன்னா ஒரு ஒரு யங் ஏஜ் பாய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு. 2வது வந்து அவரோட துணி துவைச்சது வந்து அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா துவைச்சாரு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா? அது ஒண்ணு. 3வது டாஸ்க் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அது ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்டான டாஸ்க். போன உடனே வந்து 3 ஆப்ஷன் குடுக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் ஒண்ணொண்ணு செலக்ட் பண்ணணும். அதிலிருந்து லக்ஸுரி டீம் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுல யார் அட்ராக்ட் பண்ற மாரி பதில் சொல்றாங்களோ, கலந்து பேசி அவங்கள தலைவராக்கணும். இதுதான். ஸோ பிரவீன்ராஜ், ஆதிரை அண்ட் துஷார். இவங்க 3 பேர் தான். அ துஷார் வந்து போனதும் அந்த இதுவ ப ப படிச்சதுமே வந்து ஆதிரை வந்து நான் மாஸ்க் தான் அப்டின்னுட்டாங்க. அப்புறம் பிரவீன் இன்னொரு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. இவரு வந்து வாய் இல்லனாலும் நான் ஆக்ஷன்ஸ்ல பண்ணுவேன்ற மாரி வந்து இவரும் அந்த ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து வந்தாச்சு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவர் குடுக்கறதுல தான் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அவரு வந்து ஓகேப்பா, துஷார் தான்ப்பா. துஷார் எடுத்ததுல சூப்பர். அதே மாரி வீட்ல இருக்க அத்தன அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸயுமே வந்து கேட்டாங்க. பிக் பாஸ் வீட்டாரையுமே வந்து கேட்டாங்க. இந்த சைடு ஐ மீன் என்ன சொல்றது? டீலக்ஸ். டீலக்ஸ் டீம தாண்டி சூப்பர் டீலக்ஸ் தாண்டி ஜட்ஜ் பண்றவைங்க ஓகே. இவங்க எல்லாருடைய கருத்துமே வந்து அவங்க சொல்லும்போது, துஷார் ஓகே தான். இப்படி பண்ணுவான், நல்லா பண்ணுவான். அவனுடைய பதில் வந்து நல்லா இருந்தது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே வந்து, ஓகே, ஓகே துஷார் தான் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து துஷாருடைய ஆட்டம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆ துஷார் வந்து நேத்தே வந்து இந்த 2 பிரச்சனை நடந்தது. ஒண்ணு கம்ருதீன் அண்ட் சபரி. 2வது வந்து நந்தினியோட இஷ்யூ. நந்தினி வித் பார்வதி. இவங்க பார்வதிய வந்து கண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும். அந்த இடத்துல அவங்க கேட்கலன்னும்போது, ஒரு ஒரு செட் ஆஃப் டைமிங் வரைக்கும் அமைதியா இருந்தாரு. அதுக்கு மேல அவரால இருக்க முடியல. அவரு வந்து நந்தினி கிட்ட அழுதாரு. நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க போய் தான் தீருவேன்ற முடிவுல இருக்கும்போது, ஓகே அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் உடம்புக்காக உடம்பு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா, இவங்க நடுவுல வந்தது வந்து அவருக்கு பயங்கர கடுப்பு. செம்ம கடுப்பு. எனக்கு பார்வதிய பார்க்கும்போது எனக்கு அ "அப்படி இருக்கு" அப்படின்றாரு. "ஓ! அவங்க கிட்ட போயிட்டு உங்களால இருக்க முடியாதா?" அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் உண்மையான துஷார பார். துஷாருக்கும் கோவம் வரும்ல அப்படிங்கிற மாரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல துஷாருடைய ரியாக்ஷன் வந்து கரெக்ட்டா இருந்தது. ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்கணும். இல்லன்னா, "நீ சின்ன பையன் உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நீ சின்ன பையனாவே இருந்துட்டு போ" அப்படின்ருவாங்க. ஏன்னா பார்வதி அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான். பார்வதிக்கு ஒண்ணு தேவைன்னா தேவ. தேவை இல்லன்னா தேவையில்ல. ஸோ நேத்து மத்தியானம் ஈவ்னிங் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே குதிக்கிறாங்க பார்வதி. வாவ்! சூப்பர்! செம்ம! சூப்பர்! ஊ! அப்படின்றாங்க. ஆனா நைட்டு வந்து நந்தினி இந்த மாரி ரியாக்ட் பண்ணதும், சட்டுன்னு போய் நந்தினி கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கும்போது, நீ நடுவுல போவாதீங்கன்றது ஒரு கரெக்ட்டான விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் தள்ளி தான் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து. ஆனா இவங்க வந்து ஓகே நீ அரவணைக்கிற, ஆதரிக்கிற அது எல்லாமே ஓகே. ஆனா அந்த இடத்துல அந்த தலைவர் வந்து சொல்றாருன்னா, கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு அப்புறமா கூட நீங்க போய் உட்கார்ந்து பேசலாம். அதுக்கு அவங்க தள்ளி விட்டு இப்படி தள்ளி விட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கார்டன் ஏரியால போய் உட்கார்றாங்க. சரி ஓகே அங்க போய் உட்கார்றியா? நல்ல வேலை பண்ணியா அங்க? நாரதர் வேலை தானே பண்ண? அப்ப அந்த பையன் கேட்கறதுல தப்பு இல்லையே! அது மார்னிங் வந்து இவர்கிட்ட கலையரசன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி வந்து. இனிமேல் துஷாரெல்லாம் நான் மதிக்க மாட்டேன். அவ்வளோதான் அவனையும் பிளாக் லிஸ்ட்ல போட்டாச்சு. இவங்கள யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும், இவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் நின்னு பேசினாலும், இவங்க மேல யார் குறைகள எடுத்து வச்சாலும், அவங்க வந்து பிளாக் லிஸ்ட். ஏன்னா, பார்வதிக்கு அவங்க கிட்ட இப்படி சண்டை போடுறதுக்கு புடிக்காது. ஏன்னா, அவங்களுக்கு பயம். பார்வதிக்கு வந்து பயம் இருக்கு. அதனால துணிஞ்சு சண்டை போட மாட்டாங்க. பிளாக் லிஸ்ட்ல போட்டு போயிடுவாங்க. ஸோ, அதனால பார்வதி அந்த மாரி ரியாக்ட் பண்ணாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அடுத்த வாரம் துஷார் வந்து பயங்கர எல்லார்கிட்டயும் இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா, அத தாண்டி தலைவர்ன்ற ஒரு பதவிக்கு, அந்த வீட்டு தலைன்ற ஒரு பதவிக்கு அவர் உண்மையா இருப்பாருன்னு என்னால 100% சொல்ல முடியும். ஏன்னா, சின்ன பையனாவே இருந்தாலும், தப்புனா தப்புன்றத நேத்துலருந்து பட்டு பட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அது வந்து கண்டிப்பா நடக்கும். என்ன ஒண்ணு அரோரா கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாரு. அத மட்டும் கட் பண்ணிட்டாருன்னா நல்லாருக்கும். எனிவேஸ் அவங்களுடைய விருப்பம் இல்லையா அது. ஸோ பேசுறது, விளையாடுறது அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அது நம்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ஆ கலையரசன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. வெளியில இருக்க ரிவ்யூ பண்ற நாயங்களும், இவங்களும் வந்து நேத்திக்கு துஷாரும், அரோராவும் லவ் பண்ணதா நெனச்சிருப்பாங்க. இத நான் ஆல்ரெடி ஒரு இதுல சொல்லியிருக்கேன். ஆ அவரே வந்து நேத்து சொன்னாரு. துஷாரும், அ அரோராவும் இப்ப வந்து எல்லாம் ஒண்ணா தான் அப்படின்றாரு பார்வதி கிட்ட. "ஏன் சொல்றீங்க நீங்க?
நீங்க தான் நல்லவராச்சே, வல்லவராச்சே, நல்லத தானே பேசுவீங்க கலையரசன். ஏன் இப்ப அப்படி சொல்றீங்க? அது தப்பு இல்லையா? ரிவ்யூ பண்ற நாய்ங்க தான் சொல்றாங்கன்னா, நீங்களும் நாயா? அப்படின்னு எனக்கு கேட்க தோணுதுல்ல. சோ அதுக்காக சொல்ல வரேன். அதனால அ துஷார் வந்து கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து இதெல்லாம் அ வீட்டு வேலைகளையும் இந்த டீமுக்கும் நியூட்ரலா இருந்து இத கொண்டு போவார்ன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. அத காப்பாத்துவார்ன்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து விஜய் அத சொல்லி அவர வந்து பாராட்டுவார்ன்னு நான் நம்புறேன். சாட்டர்டே எபிசோட்ல. சோ அத நம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அக்கா இன்னைக்கு வந்து பிக் பாஸ் பத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ போட்டு தாளிச்சு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த அப்கமிங் எபிசோட்ஸ்ல இன்னும் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் குடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். இன்னைக்கு வந்து நீங்க எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.